ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா. நாங்குநேரி 4 வேலிருந்து சுமாராக ஒரு 10-15 கிலோமீட்டர் கூட வராதுன்னு நினைக்கிறேன். செண்பகராமன் நல்லூர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. குளத்தங்கரை தான், குளத்தோட கரை ஊரோட அடுத்து பாருங்க. நிலத்தோட ஒரு பக்கம் நின்று தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஊர் பக்கத்தில் பார்க்கிங்க, அந்த குளத்துக்கு அந்த பக்கம் ஊர் இருக்குது. நான் குளத்தோட கரையில் நின்று அப்படியே கீழே பாருங்கள். இது நம்ம வந்த பாதை, அதான் நம்முடைய தனி பாதை, நம்முடைய இடத்துக்காக தனிப்பட்ட ஒரு பாதை. 2 வேப்ப மரம் நிற்குது, வாகை மரம் நிற்குது. மீதி இடம் டோசர் அடித்து க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. 4 பக்கமும் அளந்து கல் போட்டிருக்காங்க. ஒரு கிணறு, ஒரு ஃப்ரீ சர்வீஸரோடு 9.5 ஏக்கர் இருக்குங்க. ஒரு சென்டோட விலை 9,000 ரூபாங்க. ஒரு ஏக்கருடைய விலை 9 லட்சம். தார் ரோட்டில் இருந்து டைரக்டாக நம்முடைய இடத்துக்காக தனி பாதை, குளத்தங்கரையோட கம்ப்ளீட் சர்வே பண்ணி உங்களுக்கு போட்டிருக்காங்க. கிணறு யூஸ் பண்ணாமல் இருக்கனால மேலே பாசி பிடிச்சிருக்குது. அதனால தான் கல் போட்டு உங்களுக்கு அடையாளம் காணிச்சு பாருங்கள். தண்ணி ஒருபோதும் எந்த ஒரு கோடை, இப்போ பாருங்கள் கடும் கோடை அக்னி நட்சத்திர டைமில் இந்த கிணத்துல இருந்து தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குது. கொஞ்சம் இந்த இதுக்கு ஒரு சின்ன ரூம் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். காரணம் ஈபிக்கு சின்ன ரூம்லாம் கட்டி மோட்டர்லாம் வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும். டெம்பரரியாட்டு உங்களுக்கு சர்வீஸ் கட் பண்ணி விட்ருக்காங்க. டெம்பரவரிலி காரணம் என்னென்னா விவசாயம் பண்ணிட்டா கட் பண்ணி விடுவாங்க. நம்ம திருப்பி அதை நம்ம வாங்கிடலாம். ஃப்ரீ சர்வீஸ் எடுக்கிறது தான் பெரிய கஷ்டம். ஆனால் இது ஆல்ரெடி எடுத்துருக்குது. கம்ப்ளீட்டாக குளத்தோட கரை 4 பக்கமும் கம்ப்ளீட் சர்வே பண்ணி உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஒரு சைடு குளம் பாருங்கள், விவசாயம் நடந்துட்டு இருக்குது. நம்ம லேண்டோட நேர் பின்னால் பார்க்கிங்கில் நேரே பேக் சைடு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரிவர், அங்கே ஒரு கர்மீனி ஆரஞ்சிட்டு ஒரு சின்ன ஒரு ஆறுனுடைய கால்வாய் ஒன்று போகுது. இந்த லேண்டோட பின் சைடு உங்களுக்கு அந்த கால்வாய் பக்கமாக சுமாராக ஒரு அதிகமாக ஒரு ஏக்கர் வர புறம்போக்கு இடமே இருக்குது. யாருடைய நிலம் உங்களுக்கு இந்த திசையை நோக்கி இந்த கால்வாயை நோக்கி இருக்குதோ அவரவருக்கு நிலத்தோட பேக் சைடு வர்ற எல்லா இடமும் அந்தந்த நபர் யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா அங்கே வேறு யாரும் வரமாட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு அடிஷ்னலாக ஒரு ஏக்கர் கூட நமக்கு கிடைக்க வாய்ப்பு. கையெழுத்து மட்டும் ஒரு குடும்பத்திற்கானதுங்க. ஒரு ஃபேமிலி 13 பேர் கையெழுத்து போடணும். ஒரே குடும்பத்தை சார்ந்த 13 பேர் கையெழுத்து போடணும். அந்த ஒன்று தான், வேறு ஒன்றும் இல்லை. நல்ல அதாவது தார் ரோட்டிலேருந்து நடந்து வரக்கூடிய தூரத்தில் இந்த பனைமரம் இருக்குது பார்த்திங்களா, 3 பனைமரம். அந்த பனைமரம் தான் நமக்கு பார்டர். மண் செம்மண், கம்ப்ளீட் செம்மண் சொல்ல முடியாது, செம்மண்ணோடு சேர்ந்த வண்டல் மண். குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிறனால செம்மண்ணோடு சேர்ந்து வண்டல் மண். ஆனால் மண் நல்ல மண், நல்ல விவசாயம் செய்வதற்கு ஏற்ற ஒரு மண். இப்போ நம்ம ரிட்டர்ன் வரோம் பாருங்கள், தார் ரோட்டில் ஜாயின் பண்ணிடும் பார்த்தீங்களா. இப்படி இதில் ஒரு 10-12 கிலோமீட்டர் நமக்கு 4 வே போய் நமக்கு அடைஞ்சிடலாம். ஸோ உங்களுக்கு இது தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த அளவு தண்ணி செழிப்புள்ள ஒரு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அந்த அளவுக்கு தண்ணி ஒருபோதும் எந்த கோடைக்கும் வற்றாத தண்ணி. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு விவசாயம் செய்வதற்கு ஏற்ற இடம். நல்ல விவசாயம் நடந்து கொண்டிருக்கு, அக்கம் பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கு. தேவையான கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.